அப்பா அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்கப்பா, எனக்கு அறிவில்லைன்னு. நான் இப்ப எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான். உனக்கு அறிவில்லைன்னு நீயே ப்ரூவ் பண்ணிட்ட. ஏண்டா எப்ப நடந்த சம்பவத்துக்கு எப்படா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? குறுக்கு விசாரணை போது அவங்க முதல்லயே ஏன் கொண்டு வந்து ஒப்படைக்கல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவ? அப்பா அத நான் யோசிச்சே பார்க்கலப்பா. நானே தேடி பார்த்தேன்னு சொல்லுவேன். அவன் பதிலுக்கு நாங்க போலீஸா நீ போலீஸான்னு கேட்பான். நீங்க தான் சார். ஆனா என் பொண்டாட்டி நீங்க வீட்டுக்கு வந்தா கேவலம், பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கொலகாரங்கையில குழந்தைய ஒப்படைச்சாலும் பரவாயில்ல, போலீஸ்காரர்கிட்ட ஒப்படைக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டுட்டா சார். நீங்களே சொல்லுங்க சார், பொண்டாட்டி கிழிச்ச கோட்டையும் அவ வார்த்தையும் மீற முடியுமா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கான்னு நான் எதிர்கேள்வி கேட்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உன் மேல கொலை முயற்சி கேஸும் உன் பொண்டாட்டி பேர்ல ஆள் கடத்தல் கேஸும் போட்டு 2 பேரையும் உள்ள தள்ளிடுவாங்க. ஐயோ, ஏன் மேல எதுக்கு ஆள் கடத்தல் கேஸ் போடுறான்? நானா போய் அந்த புள்ளையோட சொத்தை அபகரிக்கணுங்கிறதுக்காக கடத்தி கொண்டு வந்து யார்கிட்டயும் சொல்லாம இந்த வீட்டுல வச்சிருக்கேன். அடி பாவி, எம்எல்எம் பிசினஸ்ல முன்னேற்றம் இல்லங்கிறதுக்காக இப்போ குழந்தைய கடத்தி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன் கல்பனா உன் புத்தி இப்படி போகுது? என்னையும் நம்ம பிள்ளையும் நீ நினைச்சு பாத்தியா? நீ இல்லாம நாங்க எப்படி இந்த வீட்டுல இருப்போம்? ஹலோ, ஃப்ளோல ஒரு பேச்சுக்கு இப்படி பண்ணேனான்னு கேட்டா அதே கேஸ் ஆக்கிடுவீங்க போல. உண்மை எப்படியா இருந்தாலும் வெளியில வந்தே தான் ஆகணும். எந்த உண்மை? அது எப்படி? எப்பவுமே எனக்கு முன்னாடி வீட்டுக்கு வர நீங்க பொம்மி வந்த அன்னைக்கு மட்டும் ஏன் லேட்டா வந்தீங்க? அது எப்படி? போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா கரெக்டா என்ட்ரி கொடுத்தாரு. கல்பனா, அப்பாவையுமா நீ சந்தேகப்படுற? இப்ப உண்மை வந்துருச்சுல. நீங்க தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்க. அப்பா என்னையவா சந்தேகப்படுற? முடி வெட்டுற கடையில மூக்கு பொடி வாங்குறதும் மூக்கு பொடி கடையில மிளகா பொடி வாங்குறதுமான ஆளு தானே நீங்க. உங்களை சந்தேகப்படாம போது கல்பனா, போதும், நிப்பாட்டு உன் திருவிளையாடல. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் நிப்பாட்டுறீங்களா? உங்க 2 பேர் முடியும் என் பக்கம் திருப்புங்க. அந்த பொண்ணு பொம்மி உண்மையை சொல்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா தயவு செஞ்சு அதை மாத்திரம் சொல்லுங்க. இப்ப எப்படி அது முடியும்? என்னைக்கு அந்த பொண்ணுக்கு வாயில நுழையாத பேரு நார்கோஜி டெஸ்ட் எல்லாம் வச்சாரோ அன்னைக்கே மூளை சுத்தமா குழம்பி போச்சு. இனிமே அந்த பொண்ணு வாயை திறந்தா வெறும் கற்பனை மட்டும்தான் வரும். கல்பனா, உன்னை கட்டின பாவத்துக்கு என்னை கொடுமைப்படுத்து, அவமானப்படுத்து. ஆனா அறிவியலை அறியாம வாயாலேயே அரிச்சு தள்ளாத. நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா உங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்பா நீங்களுமாப்பா? பின் என்னடா, ஒரு பெரிய மனுஷன் இங்க நின்னுகிட்டு இருக்கேன், என்ன மதிக்காம நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாரி மாமா, உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? வேண்டாம்மா, உன் மரியாதையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நீ சாதனை பண்ணணும்னா உன் எதிரியை நினைச்சுக்க. ஏன்னா அவன் தான் உன் சாதனைக்கு தூண்டுகோலா இருப்பான். நம்ம எதிரி யாரு? ஜாக்கு. வாமா. ஜாக் 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 ஜாக். கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா செஞ்சிட்டா இந்த குடும்பமே திரும்பி பார்க்கும். உலகம் உன் பின்னாடியே ஓடி வரும். எப்பவுமே பெரிய வெற்றிக்கு பின்னாடி கடுமையான முயற்சி இருக்கும். அந்த முயற்சி தான் இது. குட்டீஸ், எப்படி இருந்தது இந்த வீடியோ? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.